அன்புள்ள கடகராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். தங்களுடைய ஜென்ம ராசியில் குரு, சுக்கிரன், 2 கேது, தங்களுக்கு அஷ்டமத்தில் ராகு இருக்கிறார். 9 சனி, 10 செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன், விரய ராசியில் புதன் இருக்கிறார். ஜென்ம ராசியில் சுக்கிரன் 9 சனி, 10 செவ்வாய் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் தங்களுக்கு வரும். ஜென்ம ராசியில் சுக்கிரன் இருப்பதால் கலைத்துறை அன்பர்களுக்கு பல வரவுகள் அபரிமிதமாக இருக்கும். ஆடல், பாடல், நாட்டியத்துறையில் உள்ள அன்பர்களுக்கு பல வரவுகள் பெருகும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வர வாய்ப்புகள் உண்டு. சினிமா நடிகர், நடிகைகளுக்கு நல்ல புது பல வாய்ப்புகள் தங்களுக்கு கிடைக்கும். கடகராசி பெண்கள் தங்களை நன்றாக அலங்காரம் செய்து கொள்வார்கள். அலங்கரிப்பர் பெண்கள். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய நேரம் இது. உடன் பிறப்புகள் தங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடு தங்களுக்கு அவசியம். தேவையில்லாத தூர பயணத்தை சற்று தள்ளி வைப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொண்டால் பல வரவுகள் தங்களுக்கு தெரியும். சூரியன் திங்கட்கிழமை முதல் விரயத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் உடலில் உஷ்ண நோய்கள் அதிகரிக்கலாம். தந்தையாருடன் வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு உண்டு. தந்தையாருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட வாய்ப்பு உண்டு. மாணவியர்கள் படிப்பில் கவனம் செலுத்துதல் வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது. படிப்பில் நன்றாக படிக்க அதிகாலை எழுந்து படித்தல் வேண்டும். பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி அவர்கள் கேட்குதல் வேண்டும். ராசியில் 2 சுபகிரகங்கள் குருவும் சுக்கிரனும் இணைந்திருக்கின்றன. சுகாதிபதியான சுக்கிரன் ராசியில் சஞ்சரிக்கும் போது மனம் இனிமையாக இருக்கும். பெண்களுக்கு முகப்பொழிவு கூடும், இளமை கூடும், அழகு கூடும். சிலர் பியூட்டி பார்லர் போன்ற இடங்களுக்கு சென்று வரலாம். உற்சாகத்தோடு காரியங்களில் ஈடுபடுவீர்கள். மனதில் ஏதேனும் ஒரு சந்தோஷம் மனதை வருடிக்கொண்டே இருக்கும். குரு ராசியில் இருப்பதால் சில தொல்லைகள் உண்டு என்றாலும் குருவினுடைய பார்வை அந்த தொல்லைகளின் வீரியத்தை தங்களுக்கு குறைக்கலாம். பிள்ளைகளின் வழியில் நல்ல செய்தி கிடைக்கும். பிள்ளைகள் நன்றாக படிப்பர், புகழ் பெறுவர். புகழ், கௌரவம், அந்தஸ்து தங்களுக்கு அதிகரிக்கும். வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலை கிடைக்கும். மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்கும். வாரத்தின் முற்பதியில் சூரியன் லாப ராசியில் இருப்பதால் அரசாங்க காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். தங்களுக்கு கொடுக்கல் வாங்கல்களில் உள்ள குழப்பங்கள் அனைத்தும் தீரும். வெளிநாட்டில் பணிபுரிய ஆசைப்படுபவர்கள் தாராளமாக வெளிநாடு செல்லலாம். 2 கேது இருப்பதால் பேச்சில் சற்று கவனம் தேவை. யாரையும் சடக்கென்று பேச வேண்டாம். தேவையில்லாத விமர்சனங்கள் வேண்டாம். அரசாங்க காரியங்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். வீண் பழி சொல்லினால் பாதிக்கப்படலாம். ஜென்ம குருவினால் அவ்வப்போது நிம்மதி தங்களுக்கு சோதனை வரும். சிலருக்கு உத்தியோக மாற்றங்கள் உண்டாகலாம். சூரிய நாராயணையும் அருகிலுள்ள சிவன் கோயிலில் உள்ள அம்பாளையும் வணங்குங்கள். உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் என்பர்களே. தினமும் பகவத்கீதை படியுங்கள். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.